மருத்துவ ரீதியாக என்ன சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு போதைப் பொருள் அப்படின்றாங்க. அதாவது ஒரு சில மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள், ஒரு சில பேருக்கு அது வந்து உணவு பானம் தான் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாட்ட போய் நீங்க உங்க பிள்ளை ஆடு மாடு மேய்க்கணும்னு சொன்னா விடுவாங்களா? உங்க பிள்ளை ஆடு மாடு மேய்க்க சொல்லுங்க, நான் கவர்மெண்ட் ஜாப் தரேன்னு சொல்லுவாங்க, ஒத்துக்குவாங்களா? அவர்களை இயக்குகிறவர்கள் சொல்றதை கேட்டு இவர் இங்க பேசிட்டு இருந்தார். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியுமே, அவர் ஆரம்பித்த கொள்கை நோக்கங்கள் சரியாக ஆரம்பத்தில் இருந்திருக்காங்க. தமிழ் தேசியம் அப்படின்னா கூட இன்னைக்கு பாதை மாறி எங்கெங்கே போயிட்டாரு. முதல்ல கருப்பு சட்டை போட்டாரு, பெரியாரிய மேடைகளில் பேசினாரு, அப்புறம் சிவப்பு சட்டை போட்டாரு, கம்யூனிஸ்ட் மேடைகளில் பேசினாரு, அப்புறம் தமிழ் தேசியங்கிற ஒரு சித்தாந்தத்தை கையில் எடுத்தாரு, அப்புறம் முப்பாட்டன் முருகன்ற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாரு. முருகன் மேலே யார் வச்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறது பாஜகவுக்கும் அவருக்கு தான் பெரிய போட்டியாக போயிட்டு இருக்கு. மக்கள் போறாங்க அப்படிங்கிறத விட நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து என்னன்னா அவருடைய அந்த வீரியமான பேச்சை கேட்டுட்டு தான் வருவாங்க. நாம் தமிழர் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் ஒரு மாற்று அரசியல் வேணும்னு நினைச்சு வர்றவங்க தான். உண்மையிலேயே அவர்களை பொறுத்த வரைக்கும் இவருடைய அரசியல் தெரியாது. அவர் பின்னாடி வரக்கூடியவங்க இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் 2 கட்சிகள் இருந்துச்சு, திராவிட கட்சிகள். அந்த கட்சிக்கு மாற்றா ஒரு இயக்கம் வேணும், மாற்றா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு புதிய தேடலில் தான் அவங்க போராட்டம். ஏதாவது மயக்கத்தில் அவர் பேச்சை கேட்டு ஒரு கிறக்கத்தில் வரக்கூடியவர்கள் கொஞ்ச நாள் அதை தெளிஞ்சு வெளியே போயிடுவாங்க. இது ஒரு காலேஜில் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் வந்து 3 வருஷம் கழிச்சு வெளியே போகிற மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு ஆட்கள் வருவாங்க. அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு அந்த கட்சி. இதே மாதிரியாக தான் போகக்கூடிய வரக்கூடிய வளங்களை பெருசாக வளர்ச்சி இருக்காது. சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யாருக்கான பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் ஜுபைர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட இப்ப சமீபத்திய அரசியல் நிகழ்வுகளை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும். வாங்க கேட்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தோம்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சீமான் அவர்கள் கல்லறுக்கி இருக்காரு. இந்த கல்லறுக்கும் போராட்டத்தில் அவர் ஈடுபட்டிருக்காரு. ஒரு தடை போட்டிருந்தாலுமே அந்த தடையை மீறி அவர் வந்து கல்லறுக்கி இருக்காரு. ஸோ அவர் கல்லறுக்கிறத விட அவர் அப்போ சொன்ன விஷயங்கள் தான் இன்னும் கான்ட்ரவர்சியாக இருக்குது. மக்கள் எல்லாருமே கல் குடிக்கணும், கல் வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அவர் கருத்து சொல்லியிருக்காரு. இந்த கருத்து எவ்வளோ அபத்தமாக இருக்குது சார்? இல்லை, அது பாரம்பரியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதை வந்து மருத்துவ ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு போதைப் பொருள் அப்படின்றாங்க. அதாவது ஒரு சில மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள், ஒரு சில பேருக்கு அதை வந்து உணவு பானம் தான் அப்படிங்கிறாங்க. 2 விதமான கான்ட்ரவர்சி இருக்குது. ஆனால் இன்றைக்கி கல்லை எப்படி பயன்படுத்துகிறாங்கிறது பார்க்கணும். ஏற்கனவே நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதுமே பல்வேறு வகையான போதைகள் உருவாயிடுச்சு. அப்புறம் கல்லுங்கிறது வந்து இப்போ 100 ரூபா இருந்தால் தான் குடிக்க முடியுன்றான், 100 ரூபா இல்லைன்னா வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ கல்லுக்கடைகளும் வந்துருச்சுன்னா 100 ரூபா இருக்கிற 50 ரூபா இருந்தால் கூட போதுன்ற மாதிரி ஆயிரும். அப்போ போதை பழக்கம் ஒன்றும் தான் அதிகமாகும். அது ஒரு பாரம்பரிய உணவாக இருந்தாலும் கூட. ஆனால் இன்னைக்கு அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கிற ஒரு சிக்கல் இருக்குல்ல, அதை வந்து தான் விவாதமாகவே இருக்கட்டும். கல் வந்து ஒரு இயற்கையான ஒரு மதுபானம் அப்படிங்கிறாங்க, சிலர் உணவு பானம்ங்கிறாங்க. 2 தரப்புலையும் வாதம் இருக்குது. ஆனால் அதை இன்னைக்கு எப்படி எதையுமே எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு இருக்குல்ல. ஆனால் இன்னைக்கு வந்து அது போதைக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. போதையை எந்த வகையில் போதை வந்தாலுமே அது மனிதனுடைய தீங்கிழைக்கக்கூடியதுதான். அதை எப்படி வந்து ஆதரிக்க முடியும்? எந்த வகையிலும் மனிதனுடைய மூளையை, மனிதனுடைய சிந்தனையை, ஆற்றலை மக்கி போக செய்யக்கூடிய எல்லா போதையுமே வந்து மனிதனுக்கு தீங்கானம் தான். அது வந்து நல்ல போதையாக இருந்தாலும் சரி, கெட்ட போதையாக இருந்தாலும் இருக்கு. அப்போ இதை வந்து இவர் வந்து தொடர்ந்து அது கல் இருக்கிறதுக்கான அனுமதி வேணும்னு போராடிட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு அமைப்பு இருக்கு. நல்லசாமி போன்றவர்கள்லாம் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க, தொடர்ந்து போராட்டம் பண்றாங்க. இவர் அன்னைக்கு போய் மரத்து மேல எல்லாம் ஏறி ஒரு போட்டோ ஷூட் மாதிரி பண்ணிட்டு வந்துருக்கிறாரு. ஓகே சார். இப்போ மக்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வினா, அவர் பொதுவாகவே சொல்லுவார், பசங்களாம் ஆடு மாடு மேய்க்க போகணும், கல் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அவர் குடும்பத்தில் இருக்கிற பசங்க ஆடு மாடு மேய்ப்பாங்களா, அவங்க கல் குடிப்பாங்களா அப்படின்ற கேள்வியை தான் பல்வேறு மக்கள் முன்னெடுக்கிறாங்க. இந்த கேள்வி இதுவும் சரியான கேள்வி தானே சார்? அவர் ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாரு? இல்லை, இன்னைக்கு அவர் சொல்லக்கூடியதெல்லாம் அவுடேட்டட் ஆயிடுச்சு. இன்னைக்கு மக்கள் வந்து கல்வி தான் ஆயுதம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மலைவாழ் கிராமத்தினுடைய மாணவி வந்து கிளாட் எக்ஸாமில் மத்திய அரசு நடத்தக்கூடிய சட்ட பல்கலைக்கழகங்களுக்கான தேர்வில் இன்னைக்கு வந்து ஒரு மாணவி வாங்கியிருக்காங்க. NIT JEE எழுதி ஒரு பொண்ணு வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் மகாராஷ்டிராவில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்படி கல்வி தான் ஒரு அடிப்படை சாமானியனை வந்து அடுத்த தலைமுறையை உருவாக்குறது, உயர்த்திட்டு போகும். இன்னைக்கு கல்வியை நமக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு சாதாரண ஏழை எளிய குடும்பமாக இருந்தாலும் சரி, அவங்க அப்பா அம்மா ஒரு சிறு கூலி வேலை செய்யக்கூடியவராக இருந்தாலும் கூட பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வச்சுருவாங்க. வடநாட்டில் அப்படி கிடையாது. வடநாட்டில் உடனே வேலைக்கு வச்சுருவாங்க. தமிழ்நாட்டில் வந்து கல்வி தான் நமக்கு வந்து செல்வம், கல்வி தான் உன்னை காப்பாற்றிக்க வரக்கூடிய ஆயுதங்கிறத நம்ம தெளிவாக இருக்கணும்.
அதை நோக்கி தான் தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 3 லட்சம் மாணவர்கள் புதுசாக சேர்ந்துருக்காங்க அரசு பள்ளிகளில். இந்த அரசு பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்திருக்காங்க, அரசு பள்ளிகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒத்துருக்காங்க, ஆசிரியர்களை போட்டிருக்காங்க. அரசு பள்ளி மாணவ மாணவிகள் வந்து ஜேஇ நீட்டுங்கிற மத்திய அரசு ரொம்ப கடுமையாக நடத்தக்கூடிய தேர்வு முறைகளோட வெற்றி பெறாங்க. அப்போ கல்விக்கு நம்ம வந்து அடிப்படையிலே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாநிலம். அப்போ இதை வந்து பொறுத்து கொள்ள முடியாது. சாமானியன் வீட்டு பிள்ளை வந்து படிச்சுட்டு பக்கத்தில் உட்காரக்கூடாதா அப்படிங்கிறது தான் அவர்களுடைய மேல்திட்ட வர்க்கத்தினுடைய சித்தாந்தம். அதை தான் இவர் வேற ஒரு டைவர்ஷனில் சொல்கிறார். வேற ஒரு டைவர்ஷனில் கல்வி மட்டுமே விஷயம் கிடையாது, அதுதான் நிறைய விஷயங்கள் இருக்குது, எங்களுக்கு கல்வி தான் முக்கியம், அதை தாண்டி தான் மற்றதெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதான். அப்போ அவர் பேசுகிற சித்தாந்த அரசியல்லாம் எடுபடாது. நீ தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாட்ட போய் நீங்கள் உங்கள் பிள்ளை ஆடு மாடு மேய்க்கணும்னு சொன்னால் விடுவாங்களா? உங்கள் பிள்ளை ஆடு மாடு மேய்க்க சொல்லுங்கள், நான் கவர்மெண்ட் ஜாப் தரேன்னு சொல்லுவாங்க, ஒத்துக்குருவாங்களா? அவரே தீங்குளத்துக்கு இழைச்சிக்கிறாருன்னா யாரோ அவரை இயக்குகிறவர்கள் சொல்றதை கேட்டு இவர் இங்கே பேசிட்டு இருந்தார். அப்படிதான் தோணுது. அவர் பின்னாடி வேற ஒரு சக்தி இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியுமே. அவர் ஆரம்பித்த கொள்கை நோக்கங்கள் சரியாக ஆரம்பத்தில் இருந்திருக்கலாம். தமிழ் தேசியம் அப்படின்னா கூட இன்னைக்கு பாதை மாறி எங்கெங்கே போயிட்டாரு. முதல்ல கருப்பு சட்டை போட்டாரு, பெரியாரிய மேடைகளில் பேசினாரு, அப்புறம் சிவப்பு சட்டை போட்டாரு, கம்யூனிஸ்ட் மேடைகளில் பேசினாரு, அப்புறம் தமிழ் தேசியங்கிற ஒரு சித்தாந்தத்தை கையில் எடுத்தாரு, அப்புறம் முப்பாட்டன் முருகன்ற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாரு. முருகன் மேலே யார் வச்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறது பாஜகவுக்கும் அவருக்கு தான் பெரிய போட்டியாக போயிட்டு இருக்கு. அப்போ எங்கே ஆரம்பிச்சு எங்கே போய் முடிச்சிருக்கிறாரு, எங்கே போய் நிற்கிறாரு? இப்போ அதெல்லாம் சந்தேகம் வருது நிறையா. இப்போ நீங்கள் அவங்களும் முருகனை தமிழ்நாட்டில் கையில் எடுத்தால் தான் அரசியல் பண்ண முடியும்னு முருகனை கையில் எடுக்கிறாங்க. அப்போ இவரும் அதுக்கு முன்னாடியே முருகன் நான் தான் முதல்ல முருகனை கையில் எடுத்தேன், நான் தான் சீனியருங்கிறாரு இவர். அப்படி அதெல்லாம் பார்க்குறப்ப இவர் எந்த இடத்துல போய் நிற்கிறாரு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுதுல்ல. மக்கள் சில பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, இப்போ ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, கல்லு குடிக்க சொல்லி, இதை ஃபர்ஸ்ட் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்ணுவாங்களா? அவங்க பையன் ஆடு மாடு மேய்ப்பாரா, அவங்க குடும்பத்தில் கல்லு குடிப்பாங்களா? இந்த கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. அதான சொல்லுவார். அதை எப்படி சொல்லுவார்? அவருக்கு சொல்லி கொடுத்ததை பேசுறாரு. அவர் எப்படி அவங்க குடும்பத்தில் இருக்கிற செய்வார்? அவர் ஆடு மாடு மேய்க்க வச்சிருந்தாருன்னா அவர் எப்படி ஒரு டேரக்டராக இருப்பார்? அவங்க குடும்பத்தை விட்டுருங்க. அவரை ஆடு மாடு மேய்க்க அவங்க வீட்டில் அமைச்சிருந்தாங்கன்னா அவர் முதல்ல சென்னைக்கு வந்திருக்க முடியாது, ஒரு இயக்குநராகவே ஆயிருக்க முடியாது. அப்போ வந்து அவரை யாரோ இயக்குகிறார்கள், அவர்களுடைய சித்தாந்தத்தை அவர்களுடைய கோஷத்தை இவர்கள் வாயால் சொல்ல வைக்கிறாங்க. அப்படிதான் பார்க்கணும் சார். அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி பெரியாரை தவறாக பேசியிருப்பாரு, இப்போ கல் இறக்கியிருக்காரு, இன்னும் அடுத்தடுத்து என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. அவரோட வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு இருக்க போகுது? வாக்கு சதவீதம் ஆரம்பத்தில் இருந்த அளவுக்கு இப்போ இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கு சதவீதம் சரிஞ்சுக்கிட்டு தான் வருது. சமீபத்தில் விஜயை விட ஒரு பெரிய அளவில் அவர்கிட்ட இருந்தால் பிரிச்சுட்டு போகிறாரு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. எல்லாருக்குமே தோணுமே, ஏன்னா அங்கே விஜய் ரசிகராக இருந்தவர்கள் பெரிய அளவில் அந்த வாக்குகளை விஜய் பிரிச்சுட்டு போறாரு. அப்புறம் இவர் பேசக்கூடிய மாற்றி பேசக்கூடிய சித்தாந்தங்கள், இவர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக பார்த்தாங்க, தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல் சக்தியாக பார்த்தாங்க. பட் இவருடைய நிலைப்பாடே ஸ்டடியா இல்லையே. இவர் எங்கே வந்து நிற்கிறார் பாருங்க, பெரியார்கிட்ட ஆரம்பிச்சு முருகன்கிட்ட வந்து நிற்கிறார். இந்த டிரான்ஸ்மிஷனே இருக்கு இல்லையா, இது தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஒரு சித்தாந்தத்தில் ஒரு கொள்கையில் உறுதியாக இல்லையா நீங்கள், அப்போ எப்படி உங்களை நம்பி பின்னாடி வருவாங்க? இப்போ வாக்கு சதவீதம் இவர் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் ட்ரோல் ஆகுது, இவர் பேசுகிற விஷயங்கள்லாம் கண்டென்ட் ஆகுது, அப்படிங்கிறது வாக்கு சதவீதம் குறைஞ்சிட்டு தானே போகும் சார். இப்போ சீமான் பின்னாடி மக்கள் போகிறது அது எவ்வளோ தவறான விஷயமா இருக்கும் சார்? இல்லை, அவர் மக்கள் போகிறாங்க அப்படிங்கிறத விட அவரை நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து என்னென்னா அவருடைய அந்த வீரியமான பேச்சை கேட்டுட்டு வருவாங்க. நாம் தமிழர் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் ஒரு மாற்று அரசியல் வேணும்னு நினச்சி வர்றவங்க தான். உண்மையிலேயே அவர்களை பொறுத்த வரைக்கும் இவருடைய அரசியல் தெரியாது. அவர் பின்னாடி வரக்கூடியவங்க இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் 2 கட்சிகள் இருந்துச்சு, திராவிட கட்சிகள். அந்த கட்சிக்கு மாற்றா ஒரு இயக்கம் வேணும், மாற்றா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு புதிய தேடலில் தான் அவங்க போகிறாங்க. அப்படி போகிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க கொஞ்ச நாளே அவங்களுடைய வெளிச்சம் தெரிஞ்சு போகுது, அவருடைய இது தெரிஞ்சிருது. அப்போ ரொம்ப நாளைக்கு அங்கே ட்ராவல் பண்ண முடியாது. நீங்கள் நாம் தமிழில் ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடியவர் அவர் மட்டும் தான் இருக்கிறார். இது எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. அதே மாதிரி புதுசாக ஒருத்தர் சேர்றாருனாலும் கூட கொஞ்ச நாள் வெளியில் போயிறாங்க. அப்போது ஏதாவது ஒரு மயக்கத்தில் ஒரு பேச்சை கேட்டு ஒரு கிறக்கத்தில் வரக்கூடியவர்கள் கொஞ்ச நாள் அது தெளிஞ்சு வெளியே போயிடுவாங்க. இது ஒரு காலேஜில் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் வந்து 3 வருஷம் கழிச்சு வெளியே போகிற மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு ஆட்கள் வருவாங்க. அப்படித்தான் இப்படி நடந்துகிட்டு இருக்கு அந்த கட்சி. இதே மாதிரியாக தான் போகும்போது வரக்கூடிய வழக்கில் பெருசாக வளர்ச்சி இருக்காது. சரி, இப்போ மற்ற கட்சிக்காரங்க மாதிரி தான் சீமான் அவர்களும் திமுக மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. திமுக காரங்களே சாராய ஆலைகளை நடத்துகிறாங்க, அவங்களோட விற்பனை பாதிக்கப்படும், அதனால தான் அவங்க வந்து கல்விக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு எப்படி?
இல்லை, சாராய ஆலைகளை மூடலாம் அப்படின்னா இன்னைக்கு பெரும்பாலும் மாநில அரசினுடைய வருவாய் பெரும்பாலும் அதை நம்பித்தான் இருக்கு. இப்போ அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்கள்லையும் சாராய ஆலைகள் இருக்குது, மதுபான கடைகள் இருக்குது. ஆனால் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸான வருமானத்தை நீங்கள் உருவாக்கணும், அதை காம்பன்சேட் பண்ணணும்னா அகில இந்திய அளவில் மாற்றம் வேணும். ஒரு மாநிலங்களில் மட்டும் இப்போ சாராய கடையாக இங்கே தமிழ்நாட்டில் மது கடைக்கு மூடிட்டீங்க, பக்கத்தில் இருக்க மாநிலத்துக்கு ஆந்திராவுக்கோ தெலுங்கானாவுக்கோ பக்கத்தில் இருக்க திருப்பதிக்கோ நகருக்கோ பாண்டிச்சேரிக்கோ போய்ட்டு என்ன பண்ணுவீங்க? அங்கேருந்து கலாச்சாரங்கள் தான் வரும், மக்கள் அங்கேருந்து போகிறது தான் வரும். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் எல்லா மாநிலத்திற்கும் சாத்தியம். ஒரு மாநிலத்தில் மட்டும் கொண்டு வந்தால் அது வேறு மாதிரியான ஒரு நிலையை தான் போகும். ரெண்டாவது, இன்னைக்கு நிறைய அந்த பழக்கங்களுக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க. அவர்களை ரெக்கவரி பண்ணக்கூடிய வேலையும் செய்யணும். நிறைய அந்த மாதிரியான கவுன்சிலிங் சென்டர்ஸ் போடணும், அகில இந்திய அளவில் கொண்டு வரணும், அதில் அடிக்ட் ஆகிறவங்களுக்கு மாற்று வழி பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்குது. ஒரே நாளில் கையெழுத்து கடையை மூடிட முடியாது. 2 நாள் கடை 3 நாள் போய் பிளாக் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதனால ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் இந்த மது கடைகளை மூடுவதற்கான வேலையை செஞ்சு அதுக்கு ஒரு ஃபண்டு அலாட் பண்ணி அதுக்கு ரெக்கவரி சென்டர்ஸ் நிறையா போட்டு இது ஒரு பெரிய வேலை. அது அகில இந்திய அளவில் எடுத்தால் மட்டும்தான் ஆகும். மாநில அளவில் செஞ்சால் அது ஃபெயிலியராக தான் ஆயிருக்கு. ஏற்கனவே ஒரு முறை இங்கே வந்திருக்கு, தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டு வந்து அது ஃபெயிலியர் ஆகி திருப்பி கொண்டு வந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து தோத்தும் போயிருக்காங்க. அதெல்லாம் அங்கே இருக்குது, வரலாறுகள் இருக்குது. அப்போ அது அகில இந்திய அளவில் கொண்டு வர்றதா அதுக்கு ஒரு மாற்று வழி.